ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்சராஸ் ஹோம்மேட் கேக்ஸ்க்கு 1 kg ரெயின்போ கேக் ஆர்டர் வந்திருந்தது. கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் மார்னிங் 10 o'clock டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் முதல் நாள் ஈவினிங்கே 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் ஸ்பாஞ்சும் ரெயின்போ கலர்ஸில் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கேக்கை அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபுல் ஐசிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டேன். இந்த ரெயின்போ கேக்கில் நான் என்னென்ன ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். வயலட் கலர் ஸ்பாஞ்சுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரும், க்ரீன் கலர் ஸ்பாஞ்சுக்கு பிஸ்தா ஃப்ளேவரும், எல்லோ கலர் ஸ்பாஞ்சுக்கு பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரும், ஆரஞ்சு கலர் ஸ்பாஞ்சுக்கு ஆரஞ்சு ஃப்ளேவரும், ரெட் கலர் ஸ்பாஞ்ச் கேக்கு சாக்லேட் ஃப்ளேவரும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கேக்கை லேயர் பண்ணி ஐசிங் முடிச்சுட்டு வெளியே வந்து 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் க்ரீம் அப்ளை பண்ணி அதை வந்து ஈவன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ண வச்சுட்டேன். அது செட் ஆகிற டைம்குள்ளேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். கேக் ஒர்க்கில் இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி செஞ்சுருந்தேன். நம்ம என்ன தான் நிறையா தேங்காய் சேர்த்து இல்லை பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி கம்மியாக விட்டு கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தாலும் சட்னி கெட்டியாக இருக்குமே ஒழிய பட் அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான அந்த டேஸ்ட்டில் நமக்கு சட்னி கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி ஆப்டாக அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே இது கூட 3 பச்சை மிளகாயும் குட்டியாக 2 பீஸ் இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அப்போ தான் நமக்கு சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே 1 கப் அளவு தேங்காயை மிக்சியில் துருவி எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நாம் வதக்கி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் மிக்சரை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விடுறேன். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை தாளித்து அதை சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்லாம் முடிஞ்சதுமே ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுருந்த கேக்குக்கு டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கேக்குக்கு டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்காக லேயர்ஸ்க்கு நடுவில் ஃபில்லிங்காக சாக்லேட் கனாஷ் கொடுத்துருந்தேன். இப்போது மேலே ட்ரிப்பிங்காக ஒயிட் சாக்லேட்டில் கனாஷ் ரெடி பண்ணி அதை வந்து கேக்குக்கு மேலே லைட்டாக அப்படியே ட்ரிப் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் க்ரீம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 5 கலர் க்ரீமையும் ஒரே பைப்பிங் பேக்குள்ளே சேர்த்து ரஷ்யன் நாசல்ஸ் யூஸ் பண்ணி கேக்குக்கு மேலே ரோசஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரோசஸ்க்கு மேலே செர்ரிஸ் வச்சுட்டு சென்டரில் கொஞ்சமாக சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெயின்போ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 1 kgக்கு மேலேயே இருந்தது. கிட்டத்தட்ட 1 kg 200 grams இருந்தது. இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபோட்டோஷூட்டில் எடுத்து முடிச்சதுமே கேக்கை டெலிவரி கொடுத்தாச்சு. 5-way காம்பவுண்ட் வால் லைட் ஒன்று வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக 4-way காம்பவுண்ட் வால் லைட் தான் எல்லாம் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே வந்து கணேஷா பிக்சர் எம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் லைட்டிங் வரும். ஸோ டோட்டலாக 5-way காம்பவுண்ட் வால் லைட் இது. நான் கேட்டுக்கு 2 சைடும் வைக்கிறதுக்காக காம்போ பேக் ஆஃப் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல. இந்த லைட் கூடவே நம்ம லைட்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம காம்பவுண்ட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா வாலில் கண்டிப்பாக நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் இழுத்துருக்கணும். இந்த லைட்டை நாம் வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் லுக் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன்.